வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. என்னை ஏன்டா அவன் ஏமாத்தினான்? சரக்கு காலி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? என் தம்பி வச்சிருக்கான், பாரு, வாங்கி குடிப்போம். ஏய், உனக்கு ஏற்கனவே அதிகமாகிடுச்சு. உன்னை கொண்டு போய் எப்படி ரூமில் சேர்க்கறதுன்னு தெரியாமல் நான் முழிச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் அவன் சரக்கு வேற பிடிங்கி குடிக்க போறியா? ஐம் ஸ்டெடி. அவள் சொல்கிறா, அவளை நான் லவ் மட்டும் பண்ணலையா, எல்லாமே பண்ணிட்டு ஏமாத்திட்டானோ. ஏய், அப்போ உண்மையாக தான் ஏமாத்திட்டியா? டேய் சரவணா, என் மூஞ்சை பார்த்தா அப்படியாடா தெரியுது. அவன் மூஞ்சை இன்னும் நான் உத்து கூட பார்த்தது இல்லடா. அப்புறம் எப்படி நான் எல்லாமே பண்ணி ஏமாத்திருப்பேன்? இன்னும் பேர் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னை இன்னும் நீ கேள்வி கேட்குறேன். உன் மூஞ்சை எந்த சைடு பார்த்தாலும் அப்படி தெரியல தான், பாவமாக தான் இருக்க. இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது, ஒரு வேலை நடந்திருக்குமோ அப்படின்னு. ஏன்னா இந்த பொண்ணையும் பால் குடிக்குமான்ற மாதிரி தான் இருந்தேன். இதோ இப்போ பீர் அடிக்கிறேன், அதையும் தான் என்னால் நம்ப முடியல. ஆமாம், நீ குடிக்க மாட்டியா? குடிப்பேன், நீ எப்போவாது. ரீசனே இல்லாமல் உங்களை மாதிரி குடிச்சிட்டு கிடக்க மாட்டேன்டா. இப்போதான் ரீசன் இருக்குல்ல, என் வாழ்க்கை நாசமாக போச்சு இல்லை? அதுக்கு நான் ஏன்டா குடிக்கணும்? வசந்துக்கு நான் அண்ணனா, உனக்கு நான் அண்ணன் தானே. அப்போ என் அண்ணன் வாழ்க்கை நாசமாக போனதுக்கு தம்பி குடிச்சு செலிப்ரேட் பண்ணுறது இல்லையா? இது என்னடா புது உருட்டா இருக்கு? எங்கே போனாருன்னு தெரியல. இந்த நேரம்லாம் ரூம்க்கு வந்து தூங்கிட்டு வரே. எங்கே போயிருப்பாரு? மகா கல்யாணம் ஆன பொண்ணு எப்பயுமே நெத்தி நிறைய குங்குமம், தலை நிறைய பூ வச்சுக்கிட்டே இருக்கணும், சரியா? கண்ணுக்கு பார்க்கறதுக்கு லட்சணமாக இருக்கணும். எனக்கும் ஆசை தான் அட்டை கொடுத்த பூவை வைக்கணும், ஆனால் மனசு கஷ்டமாக இருக்குது. இங்கே இருக்கட்டும், நம்ம இப்போதைக்கு வைக்க தேவையில்ல இந்த பூவெலாம். அவங்க மனசு கஷ்டப்படணும்னு வாங்கிட்டு வந்துட்டோம், ஆனால் வைக்க மனசு இல்லை. சாப்பிட கூட வரலையே, எங்கே போனாரு? சரவணா சொல்லுடா. நான் தான். என் தம்பி ஏன் இப்படி விட்டத்தை பத்து படுத்திருக்கான்? அவன் அப்படிதான், குடிச்சா யோசிக்க ஆரம்பிச்சிருவான். என்ன யோசிக்கிறான்? அவன் ஆளை பற்றி யோசிக்கிறான். ஆளா? யார் ஒரு பிள்ளைய லவ் பண்ணான்னு சொல்லிட்டு இருந்தானே காலேஜ் படிக்கும்போது, அதுவா? ஆமாம். என்ன ஆச்சு? நிறைய ஆச்சு. அதெல்லாம் சொன்னால் இப்போ உன் மண்டையில ஏறாது. நாளைக்கு தெளிவாக வந்து உன் தம்பியை பற்றி கேளு, சொல்கிறேன்னு. அப்படியா? சரி, ஓகே. நான் இன்னைக்கு ரூமுக்கு போய் ஒரு முடிவு எடுக்கலான் இருக்கேன். என்ன முடிவு? நான் அவளை ஏமாத்திட்டேன்னு தானே சொல்கிறான். இன்னைக்கு உண்மையாகவே அவளை ஏமாத்த தான் போகிறேன். டி அஸ்வின், அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன் அப்படிலாம் பண்ணக்கூடாது? அவன் மட்டும் இப்படிலாம் பண்ணலாம், நான் மட்டும் அப்படிலாம் பண்ணக்கூடாதோ? நீ சொல்கிற கேரக்டரை பார்த்தா எனக்கு என்னவோ அவங்க போல்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. நீ பண்ணுற பாச்சாலாம் அங்கே பழிக்காதுன்னு தான் நினைக்கிறேன். நான் போல்டு கிடையாதா? நீ போல்டு தான், ஆனால் எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியலையே. நீ கார்டியாலஜிஸ்டா இல்லை சைக்காட்டிஸ்டா? இப்போ எதுக்கு உனக்கு இந்த டவுட்டு? இல்லை, எல்லாத்தையும் முன்னாடியே கணிக்கிறியா, அதான் கேட்டேன். டேய், இதுக்கு படிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஒருத்தவங்களை பற்றி புரிஞ்சிருந்தாலே போதும். நீ பேசுகிற வியாக்கியானத்தெல்லாம் பார்த்தா அங்கே போய் ஒன்றும் இல்லை. இவ்வளோ கேவலமாக முடிவு பண்ணிட்டியாடா நீ? என்ன இதுக்குன்னே நான் போய் என்ன பண்ணுறேன்னு பாரு. டேய், நான் உன்னை உசுப்பேத்தி விடுறதுக்குலாம் பேசலை. ஆனால் போய் ஏதாவது ஒன்று கிடக்கணும் ஆச்சுன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் இன்னும் அனுபவிக்க போகிறது நீ தான். பரவாயில்ல, செய்யாத தப்புக்கு அனுபவிக்கணும்ல, தப்பை செஞ்சுட்டு அனுபவிச்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் முடிவு எடுத்தே தீருவேன் இன்னைக்கு. ஏதோ பண்ணு, ஒன்றை மாற்ற முடியாது. நீ ஃபிக்ஸ் ஆகிட்ட. இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்து. என்னை தோடும் தென்றல் உன்னை தோடவில்லையா? என்னை சூடும் காதல் உன்னை சூடவில்லையா? என்னில் விழும் மழை உன்னில் விழவில்லையா? என்னில் எழும் மின்னல் உன்னில் எழவில்லையா? முகத்திற்கு கண்கள் ரெண்டு, முத்தத்திற்கு இதழ்கள் ரெண்டு, காதலுக்கு நெஞ்சம் ரெண்டு, இப்போது ஒன்றிங்கே இல்லையே, தனிமையிலே துடிப்பது. ஸ்ரீநிதி, அது என்ன ஜூஸ் நினைச்சியா? அது ஜூஸ் இல்லை, சரக்குன்னு எனக்கு தெரியும். ஏய், நீ ரூம் உள்ள வந்ததே பிரச்சனையாகும். இதில் சரக்கெல்லாம் எடுத்து கையில் வச்சிருக்கேன். இன்னைக்கு இதை குடிச்சு பார்க்கலான்னு இருக்கேன். என்னது, குடிக்க போறியா? ஆமாம், நானும் பையன் மாதிரி எல்லாமே தான் பண்ணுறேன். சரி, சரக்கு அடிச்சு பார்ப்போம், ஒரு மாற்றத்துக்கு. எதுலாம் மாற்றம் கொண்டு வர சொன்னா எதுலாம் மாற்றம் கொண்டு வரேன் பார்த்தியா? ஆனால் நான் சொல்கிறேன், வேணாண்ணா, ஒழுங்காக வச்சிரு, தேவையில்லாத வேலைலாம் பார்க்காத. முடியாது, இன்னைக்கு நான் இதை பண்ணியே தருவேன். இது என்னோட ரொம்ப நாள் ஆசை, தெரியுமா? சொன்னா கேளுடி, வேணாண்டி. டேய் வசந்த், என்னடா ஏன் இப்போ சைலண்டாகவே இருக்க? என்னாச்சு? இவனுங்கன்னா இப்படி கட்டி பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கானுங்க. ஓவராக தான் பண்ணுறானுங்கப்பா இவனுங்க ரெண்டு பேரும். இவனுங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு அளவு இல்லை. இருந்தாலும் என் தம்பி பாவம், இந்த பொண்ணுங்களே மோசம் தான் போல. என்னடா யோசிச்சுட்டு இருக்கா? ஒன்றும் இல்லை சரவணா, எனக்கு தெரியும் ஸ்ரீநிதியை பற்றி தானே யோசிச்சுட்டு இருக்கா. எப்படிடா மறக்க முடியும்? அவன் மேலே ஆசைப்பட்டேன், லவ் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் நானாக ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரியே நடந்துச்சு. ஒரு பையன் மாதிரி எல்லாத்தையும் முன்னாடி வந்து பண்ணான். எனக்கு தைரியத்தை கொடுத்தா, தெம்பை கொடுத்தா, என் கூட சப்போர்ட்டாக நின்னான், எல்லாமே பண்ணான். ஏன்டா என்னை விட்டுட்டு போனான்? என்னால் மறக்க முடியல மச்சான். ஃபீல் பண்ணாதுடா, அதுக்கு தான் சொன்னேன் கல்யாணத்துக்கு நான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு. கூப்பிடவா?
2 பேரும் திருப்பி ஒரு வாட்டி மீட் பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்லடா. சொல்யூஷன் கிடைக்குமா? எனக்கு அவளை பார்த்தா பைத்தியம் தாண்டா பிடிக்கும். சொன்னா கேளுடா வசந்த். சரவணா, நான் உன் மடியில் படுத்துக்கிட்டுமா? இதுக்கெல்லாம் ஏன்டா கேள்வி கேட்டுட்டு இருக்கா? எப்பயுமே என் மடியில் படுத்து தானே தூங்குவ, தூங்கு. சரி, அவன் தூங்கட்டும். அவனும் ஒரு மாதிரி ஃபீலிங்காக பேசிகிட்டு இருக்கான். இவனுங்களை ஏன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? நம்ம போய் யாரை டிஸ்டர்ப் பண்ணுமோ அவளை டிஸ்டர்ப் பண்ணுவோம். டேய் டேய் சரவணா, வசந்த் எதுக்குடா இப்போ அவன் கத்துறான்? அவன் போய் இன்னைக்கு ஏதோ சாதனை பண்ண போகிறானா, அதான் போட்டுமான்னு கேட்குறான். அவனையாச்சும் ஒரு முடிவுக்கு வர சொல்லுடா. என் வீட்டில் என்ன சாபன்னு தெரியல, 2 பேரோட வாழ்க்கையுமே இப்படி கேள்விக்குறியாக கிடக்கு. நீ சொல்கிற லாஜிக் படி பார்த்தா உங்கள் 2 பேர் வாழ்க்கையுமே ஸ்பாயிலாக இருக்குதான். இதுக்கு யாராவது ஒருத்தன் சொல்யூஷன் தேடி தான் ஆகணும். உங்கள் அப்பா அம்மாவும் பாவண்டா. அதுதான், அவன் என்ன சொல்யூஷன் தரானா போய் தட சொல்லு. டேய் நான் போட்டா போ, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அடி வாங்காமல் வந்து சேருண்ணா. அடிப்பாளா? ஒரு 90% வாய்ப்பு இருக்குது அதுக்கு. ஒருவேளை உண்மையில அடிப்பாளோ? ஓ, அதான் முடிவு பண்ணிட்டியே. போய் ஏதாவது ஒரு முடிவுக்கு வா. இல்லை பேசியாச்சும் தீர்த்துட்டு வா. சரக்கு அடிச்சிருக்கிற பேச்சு கொஞ்சம் வீரமாக பேசி அந்த புள்ள அழுவுறதை பார்த்துட்டு திருப்பி வராமல் போல்டா நின்று என்ன பிரச்சனைன்னு பேசி ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டு வா. ஓ, நீ பேசுறதுக்கு அப்போ சொன்ன? டேய், நீ சொல்கிற ஐடியாவுக்குலாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நீயாச்சும் உன் பொண்டாட்டியாச்சு. போய் எதையாவது பண்ணு, எனக்கு தெரியாது. இவன் ஒரு லூசு பைய. நான் போகிறேன்னா போயிட்டு வா. பெஸ்ட் ஆஃப் லக். டேய், ஆல் தி பெஸ்ட் சொல்லாமல் பெஸ்ட் ஆஃப் லக் சொல்கிற? ஆல் த பெஸ்ட் சொல்ல முடியாது, அது சக்ஸஸ் ஆகிறவங்களுக்கு. பெஸ்ட் ஆஃப் லக் தான் சொல்ல முடியும். உனக்கு லக் இருந்தா என்னவோ. சி, இவன் அப்பிலேருந்து நெகட்டிவாக பேசலாமா? நான் போகிறேன். எந்து வரேன்டி, வரேன். டேய் அண்ணா, அண்ணன் கூட பார்க்க மாட்டேன், எழுந்து ஓடிடு. ரொம்ப நேரமாக வரேன்ட்டு இங்கே உட்காந்துருக்க. நீ வரேன்னு சொல்கிறத கேட்டு அண்ணி மேலே ஏறி வந்துட போகிறாங்க. அண்ணியா? நீயா அண்ணின்னு கூப்பிட்றப்போ? நீ எப்படியோ இருந்துட்டு போ. அப்புறம் அவங்க அண்ணி தானே வீட்டுக்கு வந்துட்டாங்க, அண்ணின்னு தான் கூப்பிட முடியும். சரக்கு அடிச்சாலும் என் தம்பி தெளிவாக இருக்கான். சரி, நான் போயிட்டு வரேன். ஏய், இப்போ அவன் எழுந்து போகிறானா இல்லை ரூமில் தூக்கிட்டு போய் விட்டுட்டு வரணுமான்னு கேளு. விட்டா தூக்கிட்டு போய் விட்டுருவானுங்க, நம்மளே போவோம். அவனா என்னன்னு எனக்கு இப்போ தாண்டா புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அது என்னன்னு நீ உணர்ந்து பார்த்தவன். என்னால் இப்போவே அன்பழகியை பார்க்காம இருக்க முடியல. ஆனால் அவள் கூட நீ எவ்வளோ சிரித்து பேசி எவ்வளோ லவ் பண்ணன்னு எனக்கு தெரியும்டா. அப்படிப்பட்டவளை நீ பிரிஞ்சிருக்கிறதுக்கு கஷ்டம்தான். நீ இப்படி இருக்கிறது எனக்குமே கஷ்டமாக இருக்குடா வசந்த். நான் தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு கூப்பிட்றேன் ப்ளீஸ். எனக்காக. அவள் உன்னை பார்த்தா எனக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் கிடைக்கும் தான் நினைக்கிறேன். கூப்பிடவா? எனக்காக நீ இவ்வளோ பண்ணணும்னு நினைக்கிறல்ல, ப்ளீஸ். வந்து என் குடும்பத்து முன்னாடி என்னை ஏதாவது அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா அப்படின்னா எப்படா ஃபேஸ் பண்ணுறது? அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டான். அந்தளவுக்கு அவள் ஒன்றும் ஒஸ்ட் கேரக்டர் கிடையாது. நீ தேவையில்லாமல் யோசிக்காத. உங்ககிட்ட சொல்லாமல் நான் எதுவும் பண்ணது கிடையாது. இப்போ நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் அவளை கூப்பிட தான் போகிறேன். அதுக்கப்புறம் உன் விருப்பம், விதி என்னவோ அதுபடி நடக்கட்டும். நான் இப்போ கால் பண்ணவா? இப்போ வா. வேணாம், என் முன்னாடி நீ பேசாத. நான் அவள் குரலை கேட்க விரும்பல. நீ அப்புறமா பேசு. சரி, நீ கூப்பிடுன்னு சொன்னது எனக்கு சந்தோஷம்தான். நான் கூப்பிட்றேன். மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரி, நீ தூங்குண்ணா. நான் தூங்குறது இருக்கட்டும். நீ வீட்டுக்கு போகலையா? இங்கே இருக்கியா? நீ வசந்தை இப்படி விட்டுட்டு நான் போக மாட்டேன். நீ தூங்கு, நான் இன்றைக்கி இங்கே இருக்கேன். நீ தூங்கு, அதுக்கப்புறம் ரூமில் போய் தூங்கிக்கலாம். உன்னை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போகிறேன். இங்கே 2 நாள் இரண்டா? வசந்த், நாளைக்கு நான் ஊருக்கு போயிட்டு வரேன்னா. ஏன், என்னாச்சு திடீர்னு ஊருக்கு போகிறேன்? டேய், கல்யாணம் திடீர்னு முடிவாயிடுச்சு. அம்மாவுக்கு போய் நேரில் பத்திரிக்கை கொடுத்தா தாண்டா நல்லாயிருக்கும். இந்தளவுக்கு நான் ஆளாகி நிற்கிறதுக்கு காரணம் அவங்களும் ஒரு காரணம்ல. ஆமாண்டா, கரெக்டு தான் நீ சொல்கிறது. அவங்களுக்கு கண்டிப்பாக நீ நேரில் தான் போய் பத்திரிக்கை வைக்கணும். எப்படி காலையில் போயிட்டு நைட்டு வந்துடுவியா? அம்மாவுக்கு கால் பண்ணி சொன்னேன் கல்யாணம்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் அவங்க என்ன தான் சந்தோஷப்பட்டு நான் வரேன்னு சொன்னாலும் நேரில் கொண்டு போய் பத்திரிக்கை கொடுக்குறது தானே கரெக்டாக இருக்கும். ஆமாம் சரவணா, நீ போய் நேரில் பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துடு. சரி, நீ கண்ணை மூடி தூங்கு, அப்புறமா பேசிக்கலாம் எதுவாக இருந்தாலும். ஏன் இப்போ இவ்வளோ கிட்ட வந்து நிற்கிறீங்க? ஏய், நான் உன்னை பயமுறுத்துற மாதிரி வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். என்னை பார்த்து பயப்படாம ஏன் கிட்ட வந்து நிற்கிறீங்கன்னு கேட்குறேன். ஓ, பயமுறுத்துறதுக்கு வந்தீங்களா? சொல்ல வேண்டியதை நான் அப்போவே பயந்துருப்பேனே. என்ன ஓவர் திமிரு தானே உனக்கு? திமிரெலாம் இருக்கட்டும், குடிச்சிருக்கீங்களா? ஆமாம், குடிச்சிருக்கேன். அதில் உனக்கு என்ன டவுட்டு? ஆனால் தெளிவாக பேசுகிறீங்களே கொஞ்சம். எப்படி அது மட்டும் குடிச்சா இவ்வளோ தெளிவாக பேச முடியாதே? நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? ஒருவேளை நிறைய டைம் குடிச்சு பழக்கமோ? ஏய், என்ன டைவர்ட் பண்ணாதண்ணா. நான் எதுக்கு வந்தானோ அதை என்ன பண்ண விடு. பண்ண வந்தீங்களா? என்ன பண்ண வந்தீங்க? அந்த பயம் இருக்கட்டும். பாரு, கிட்ட வந்து நிற்கிறேன். ஷர்ட் பட்டனை கைட்ட போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையா? இங்கே என்ன பண்ண போகிறீங்க? நான் எதெல்லாம் பண்ணேன்னு சொன்னியோ அதெல்லாம் பண்ண போகிறேன்.
வேணாம், வீண் வேலை பார்க்காதீங்க. அப்போ உண்மையை சொல்லு, நீ யாரு, எதுக்கு என் லைஃப்ல வந்த? ஓ சார் மிரட்டி பார்க்குறாரோ? இப்படிலாம் மிரட்டினா நான் உண்மையை சொல்லிடுவேன்றதுக்காக வந்திருக்காரு. இது தெரியாமல் கொஞ்ச நேரம் பயந்துட்டோமே. நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். சரிங்க, எனக்கு ஓகே தான். என்ன ஓகே? உண்மையை சொல்ல ஓகேவா? இல்லைங்க, நீங்கள் எதுக்கும் வந்திருக்கேன்னு சொன்னீங்களே, அதுக்கு எனக்கு ஓகே. ஏய், என்ன பேசிட்டு இருக்க? ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரியே பேசுற? நான் பொம்பளை பிள்ளை தாங்க, ஆனால் உங்கள் பொண்டாட்டி இல்லை. நான் ஏன் கூச்சப்படணும்? அதான் நீங்கள் ஆல்ரெடி என்னை எல்லாம் பண்ணிட்டீங்களே, அப்புறம் செகண்ட் டைம் நான் எதுக்கு யோசிக்கணும்? என்ன பண்ணனு எனக்கு இது வரைக்கும் தெரியாதுடி. ஏன்டி என்ன சோதிக்கிற? அடிச்ச சரக்குலாம் தெரிஞ்சிடும் போல் இருக்கு. என்ன பண்ணீங்க? நான் வேணா செஞ்சு காமிக்கிட்டுமா? ஏய் ஏய் கம்முனருண்ணா. முடியாது. புருஷன் சொல்லி பொண்டாட்டி ஏதாவது செய்யாமல் இருக்கலாமா? கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். அதனால ஸ்டார்ட் பண்ணிடுவோண்ணே. வேணாம், கம்முனரு. இவளை நம்ம பயமுடுத்த வந்தா இவன் நம்மள பயமுடுத்தி ஓட விட்டுருவா போலயே. ஏய், அப்படி பார்க்காத, கம்முனரு, நான் போறேன். இங்கே பாருங்க, அத்தை இப்போ தான் பூ கொடுத்துட்டு போனாங்க. ஏன்டா பூ கொடுத்தாங்க? ஐயோ வேஸ்ட்டாக கையில் வச்சிருக்கமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை, நீங்கள் கரெக்டான டைமுக்கு வந்து ஞாபகப்படுத்திட்டீங்க. பூ வேஸ்ட் ஆகாது, கண்டிப்பாக யூஸ் பண்ணிடலான்னு. யூஸ் பண்ணிடலாமா? ஆ, பூ வேஸ்ட் ஆகுதுல்ல, நீங்கள் வேறு ஆசைப்பட்டுட்டீங்க, அப்புறம் ஆசையை நிறைவேற்றணும்ல. ஏய் ஏய், தப்பு தப்பா பேசாதண்ணா, நான் போறேன். எங்கே போகிறீங்க மாமா? இல்லைங்க, என்னது மாமாவா? நீங்கள் ஏன் ஷர்ட் பட்டனை கைட்ட கஷ்டப்படுறீங்க? நான் ஹெல்ப் பண்ணுறேண்ணே. கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே, கைதீண்டும் போது பாயும் மின்சாரமே, உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம், எங்கெங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன், உன்றாக மோக. பாரு நல்லா செம்ம வெகிலி. இதில் இது நம்மள மிரட்ட வந்திருக்கு. இரு வச்சு செய்கிறேன்னா இன்னைக்கு ஒன்று. ஏங்க என்ன? என்ன கண்ணை மூடிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்க? நான் எதுவும் தரலையே. ஏய் கையிட்ரி, பயமுடுத்துறேன். இப்பெல்லாம் பண்ணா நான் பயந்துருவணும். ஏங்க ஏய் கையிட்ரி, இப்படி எங்கே ஓடுற? வாரம் இரு. என்ன சோப்பா, ஒரு நிமிஷத்துல நம்மள கதிகலங்க வச்சுட்டாமா. வேணும்னே வம்ப இழுத்து விட்டுட்டோம். இனிமேல் இந்த ரூம்ல தூங்கினா பாதுகாப்பா இருக்குமா? மாமா? என்னது மாமாவா? என்ன மாமா, ஆரம்பிக்கலாமா? ஏய் ஏய், என்னடி பூவை கையில எல்லாம் சுத்தி வச்சிருக்க? ஆம்பளை பண்ண வேண்டியதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க. ஆமாம், நான் தானே பண்ணணும். ஏன் புருஷனுக்கு ஏன் மேலே ஆசை வந்துடுச்சு, அதை நிறைவேற்ற வேணாமா? ஏய் வேணாம், ஒழுங்கா விட்டுருன்னா. தேவையில்லாம ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, தேர இழுத்து தெருவில் விட்ட கதையா, மொத்த அடிச்ச போதையும் தெளிஞ்சு போச்சு. இந்த சரவணன் பையன் அப்பவே சொன்னான், நீ சொல்ற கேரக்டர் வச்சு பார்த்தா அவங்க போல்ட்டா இருப்பாங்கன்னு. எதை வச்சு சொன்னான்னு தெரியலையே, ஆனா அப்படியே நடக்குது. ஒரு நிமிஷம் இந்த ரூம்ல இருந்தோம், நம்ம கருப்புக்கு உத்தரவாதம் கிடையாது, ஓடிடுவோமா? மாமா ஏன் அங்கே போய் நிற்கிறீங்க? இங்கே வாங்க. ஏய் போடி. என்ன மாமா, நீங்கள் தானே ஆரம்பிச்சிங்க, அதான் நான் கண்டினியூ பண்ணுறேன். போடினா நான் எப்படி போகிறது? ஏய் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வேணா. என்னது அம்மா கிட்ட சொல்லிடுவீங்களா? வாங்க போய் சொல்லுவோம். உங்கள் பிள்ளை குடிச்சிருக்காரு, குடிச்சிட்டு வந்து என்கிட்ட வம்பெடுத்தாரு. அவர் குடிச்சிட்டு வந்து வம்பெடுத்தாலும் அவர் ஆசைப்பட்டதை நான் நிறைவேற்ற நினச்சேன், அதுக்கும் தடை சொல்லிட்டு என்னை எடுத்தறிஞ்சு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லுவோம். யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு பார்ப்போமா? எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கா. இவளை நம்ம பிளாக்மெயில் பண்ணலான்னு பார்த்தா இவன் நம்மளெல்லாம் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. ஏய் நான் போறேன், விடு. ஏய் கையை விட்டு எதுக்கடி என்ன பிடிச்சி போயிடுத? ஆரம்பிச்சுட்டு போனால் எப்படி? அதான். அம்மா உன் பேர் என்ன? ஏன் இப்போ கேட்குறீங்க? இது வரைக்கும் கேட்டதில்லையே நீங்கள். ஏன் சொல்ல மாட்டியா? சொல்லுவேன். அப்போ சொல்லு, உன் பேர் என்ன? மகாலட்சுமி. பேருக்கு ஏற்ற மாதிரி மகாலட்சுமி போல தான் இருக்க. எங்கள் அம்மா கூட அப்படி தான் சொல்லுவாங்க. உனக்கு அம்மா இருக்காங்களா? ஐயோ உளறிட்டோம்.
எனக்கு யாரும் இல்லை, இருந்தப்ப சொன்னாங்க. இந்த பேர் ஏன் வச்சிங்கன்னு கேட்டப்போ. சரி, ஏன் என்ன சூஸ் பண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? ம் இப்படிலாம் பாசமாக கேட்டால் நான் எல்லாத்தையும் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்களோ? நீங்கள் லவ் பண்ணீங்க, என்னை ஏமாத்துனீங்க, அதனால என் கழுத்தில் தாலி கட்டினீங்க. அடியே, சீரியஸா எனக்கு நீ யாருனே தெரியாது. தயவு செஞ்சு என்ன சோதிக்காத. நீ யாருன்னு சொல்லு. நான் அஸ்வினோட பொண்டாட்டி, பானுமதியோட மருமக, பெரியசாமி பெரிய நாயகியோட பேத்தி. ஏய், எங்க வீட்ல எல்லார் பேரும் உனக்கு எப்படி தெரியும்? தெரியும், வாழ வந்த வீடு, எனக்கு தெரியாதா? இல்ல, எல்லார் பேரையும் கரெக்டா சொல்றியா? வந்த ஒரு நாள்ல எப்படி உனக்கு தெரியும்? நீங்கள் தானே லவ் பண்ணும்போது சொன்னீங்க. நான் எப்படி உன்னை லவ் பண்ணேன்? அப்புறம் எப்படி உன்கிட்ட சொல்லியிருப்பேன்? நீங்கள் தான் எனக்கு சொன்னீங்க லவ் பண்ணும்போது எல்லாத்தையும். உங்கள் வீட்டில் எல்லார் பேர் என்ன, எல்லாருக்கும் என்ன பிடிக்கும் பிடிக்காது, எல்லாத்தையும் நீங்கள் தான் எனக்கு சொன்னீங்க. ஏய் வேணாம். வேணும், எனக்கு என் அஸ்வின் மாமா தான் வேணும். ஏய், என்ன கோவப்படுத்தி பார்க்காதான். கொஞ்சம் பார்த்துட்டேன், மிரட்டியும் பார்த்துட்டேன். அசர மாட்டேன். நீல என்னடி ரகம்? ம் என்ன ரகனா? நீல என்னடி பொம்பளை? பொம்பளை கிம்பளைன்னா பேசக்கூடாது சரியா? நான் அஸ்வினோட பொண்டாட்டி. ஏய், என்ன சோதிக்காதடி. மண்டை வலிக்குதுடி. அடிச்ச சரக்கே இறங்கி போச்சுடி. ஒழுங்கா உண்மையை சொல்லுடி. போலீஸ் ஆகணும் தானே ட்ரை பண்ணுறீங்க, உண்மையை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப நீ சொல்றது உண்மை இல்லைன்றதானே? நான் சொல்கிறது உண்மைப்பா. இது உண்மை இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த உண்மையை கண்டுபிடிங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதை தாண்டி நான் எதுவும் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். தேவையில்லாமலாம் என் வாயை கிளறி பார்க்காதீங்கன்னு நான் எப்படி கேட்டாலும் பதில் சொல்லுவேன். எல்லாத்துக்கும் ப்ரிப்பேரா இருக்கு. உன்னெல்லாம் பெத்தாங்களா இல்லை கடையில் ஆர்டர் கொடுத்து செஞ்சாங்களான்னு தெரியல. நான் வேணா உங்கள் கோவத்தை தணிக்கட்டுமா? ஏய், இப்படி நான் போறேன். இருங்க மாமா, எங்கே போகிறீங்க? இங்கே தூங்கலாம். உன் கூட இருந்தேன்னு வச்சுக்கோயா, இதுக்கப்புறம் எனக்கு பாதுகாப்பு இல்லை. நான் போறேன். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. அம்மா சொல்லும்போது கூட இந்த குடும்பத்தை பற்றியும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறவரை போகிற பற்றியும் எனக்கு எந்த விருப்பமும் வெறுப்பும் இருந்தது கிடையாது. சொன்ன கதையை கேட்டுட்டு வந்தேன், அவ்வளோதான். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவங்கள எவ்வளோ பாசமாக இருக்காங்க. இப்படி ஒரு இன்னசென்ட் கேரக்டராக நம்மளை கல்யாணம் பண்ணியிருக்கு அப்படின்னு. என்னை பற்றி அதிகமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. கண்டிப்பாக தேடுவீங்க, தேடுங்க. தேடி என்னை கூட வச்சுக்கிறீங்களா இல்லை வெளியில் அனுப்ப போகிறீங்களான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற இந்த காலத்தில் உங்களை ஏமாற்றி நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். தனியாக ரூமு, யாரும் எதுவும் கேட்க போகிறது கிடையாது, என்னாலையும் எதுவும் தடுக்க முடியாது. ஆனால் இவ்வளோ இன்னசென்ட்டாக பேசுகிறீங்க, என்னை தொடக்கூடாதுன்றதில் கரெக்டாக இருக்கீங்க. நான் ஏமாற்றிட்டேன்ற கோவம் உங்கள் மனசில் துளி கூட இல்லை. இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை, ஏன் நம்மளை தேடி வந்தா அப்படின்னு தான் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு இன்னசென்ட்டை நான் பார்த்ததே கிடையாது. பார்ப்போம் என் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு. எப்படி பார்க்குறது? அன்னைக்கே வீட்டுக்கு வரட்டுமான்னு கேட்டதுக்கு அருள் ஒரு மாதிரி யோசித்தான். இன்னைக்கு போய் பார்த்தா தப்பாக நினைப்பானோ? ஊருக்கு வேற போகிறோம், நைட்டு வந்துடுவோம். இருந்தாலும் அவளை இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்காம இருக்கணுமே. ஒரு டைம் அவளை பார்த்துட்டு போனால் திருப்தியாக இருக்கும். சரி, ஃபோன்லேயாச்சும் பேசலான்னு அருளுக்கு கால் பண்ணால் அவள் தூங்கிட்டு இருக்கான்றான். தூங்குறவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்மளை விட்டாச்சு. என்ன பண்ணலாம்? கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் சரவணா. ஏன் இந்த அளவுக்கு பண்ணுற? அவளும் இந்த ஊரில் இருக்கா, கிராமம்டா. நீ ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்க அவளை எல்லாரும் தப்பாக நினைக்க போகிறாங்க. சரி, நம்ம எது வந்தாலும் ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்துக்கலாம். நம்ம மனசை அமைதிப்படுத்தணும்னா 5 நிமிஷம் கண்ணை மூடி உக்காந்தா தான் உண்டு. ரிலாக்ஸாக இரு, பொறுமையாக ஊருக்கு போயிட்டு வா. அவள் உனக்கு தான், உனக்கானவ தான் அவளை நீ பிரிஞ்சு போல ஜஸ்ட்டு ஊருக்கு போகிற. அதை ஃபஸ்ட்டு மைண்டில் பதிய வை சரவணா. தடுமாற்றம் நிறைய வரும், தயவு செஞ்சு அதை மனசில் பதிய வை. அவளை நீ வந்து பார்க்கலாம். இப்போ கரெக்டாக போயிட்டு கரெக்டாக ஊருக்குலேருந்து வந்துடு, ஓகேவா? அன்பு, என் தலைக்கேறுற பொன் தடம் போடுற என் உயிராடுற என்னடி மாயாவினி என்னால மாத்துற அந்தரமாக்குற என் நிஜம் காட்டுற பட்டா கத்தி தூக்கி இப்போ மிட்டாய் நறுக்கிற விட்டா நெஞ்சாவாரியும் பட்டாக்கி இருக்கிற. ஏய் அன்பு, எப்போ வந்தா? நீங்கள் கண்ணை மூடி உட்காந்துருக்கும் போதே வந்துட்டேன். அம்மா, ஏன் என் அன்பு இப்போ சோகமாக பேசுகிறா? அதுவா, நான் தூங்கி எழுந்தோடனே எங்கள் அண்ணன் நீங்கள் ஊருக்கு போகிறீங்கன்னு சொல்லிச்சா, அதான் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தேன். அதுக்கே இப்படி வந்திருக்க? நான் ஊருக்கு தானே போகிறேன், திருப்பி வந்துடுவேன்ல. வந்துடுவீங்க, அண்ணன் அதான் சொல்லிச்சு நைட்டு வந்துடுவீங்க. ஆனால் நீங்கள் போகிறது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏய் அன்பு, இங்கே பாரேன், நான் எங்கேயுமே போகல. இப்போ போகிறேன்னா நைட்டு நான் வந்துடுவேன், சரியா? நைட்டு வந்தோடனே உன்னை பார்க்குறேன். இல்லை, எனக்கு புரியல, ஆனால் ஒரு மாதிரியாக இருக்குது. நான் உங்கள் கூட வரட்டுமா? என் அன்பு செல்லம், இங்கே பாரேன், என்னை பாரு முதல்ல. இல்லை, உங்களை பார்த்தா நான் அழுவேன்.
சின்ன பிள்ளைன்றது கரெக்டாக தான் இருக்குது. அப்பா அம்மாலாம் ஊருக்கு போகும்போது அழுவாங்களாம் அந்த மாதிரி. என் அன்பு அம்மாவுக்கு ரிட்டர்ன் வரும்போது நான் வேணா சாக்லேட் வாங்கிட்டு வரவா? இப்போ என்ன பார்க்க போறியா இல்லையா? ஆமாம், என் அன்பு தலையில் எங்கே பூவை காணோம்? அது கொஞ்சமாக பின்னாடி இருக்கு, நிறைய இல்லை. அச்சச்சோ, என் அன்பு அம்மாவுக்கு யார் கம்மியாக பூ வாங்கி கொடுத்தது? இன்னைக்கு பூ எடுத்துட்டு வர பாட்டி பூ எடுத்துட்டு வரல, அதான். இனிமேல் பாட்டிக்கிட்ட சொல்லி என் அன்புக்கு நிறைய பூ கொடுக்க சொல்லலாம். ஏன்னா என் அன்பு பூ வச்சா தான் ஃபுல்ஃபில்லாகவே இருக்கா. நீங்கள் பேச்சை மாத்துறீங்க. ஊருக்கு போறீங்களா? நான் அதை கேட்க தான் வந்தேன். அச்சச்சோ, மாற்றி பேசுகிறேன்னா என் அன்பு கண்டுபிடிச்சிட்டாளா? ஆமாம், ஏன் இப்போ ஊருக்கு போறீங்க? என் அன்புக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? ம் இல்லை, என் அன்புக்கு புரியுற மாதிரி நான் சொல்கிறேன், என் அன்பு புரிஞ்சுப்பலாம், ஓகேவா? ம் அதாவது நான் குட்டியாக இருக்கும்போது நான் யாரும் இல்லையா, தனியாக இருந்தேன்ல, அப்போ வந்து என்ன ஒருத்தவங்க அம்மா மாதிரி பார்த்து வளர்த்தாங்க. அப்போ அவங்க எங்க? அதுதான் என் அழகிக்கு இப்போ நான் சொல்ல வரேன். அம்மா மாதிரி வளர்த்தாங்கல்ல, அவங்க தான் என்னை படிக்க வச்சாங்க, அவங்க தான் எனக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. அதனால அவங்கள நம்ம கல்யாணத்துக்கு கூப்பிடணும்ல. ஆமாம், கண்டிப்பாக கூப்பிடணும். அவங்க வரணும்ல. பாவம், யாருமே இல்லாத உங்களை வளர்த்தி ஆளாக்கியிருக்காங்கல்ல. என் அன்புமா புரிஞ்சுக்கிட்டாலே. எனக்கு இதெல்லாம் தெரியும் சொன்னா. அப்படியா? சரி, ஓகே. அதனால அவங்கள நான் பத்திரிக்கை வச்சு கூப்பிட்றதுக்காக போகிறேன். என்னதான் இருந்தாலும் அவங்கள போய் நேரில் கூப்பிடணும் இல்லையா? எனக்கு அம்மா இல்லை. ம் ஆமாம், கண்டிப்பாக நேரில் போய் தான் கூப்பிடணும். இல்லைன்னா தப்பாக எடுத்துப்பாங்கல்ல. இதுதான் அவங்கள கூப்பிட்றதுக்காக நான் போகிறேன். போயிட்டு வந்துட்டுமா? ம் நைட்டு வந்துடுவீங்களா? கண்டிப்பாக வந்துடுவேன். இன்னைக்கு ஃபுல்லாக அப்போ நான் உங்கள்கிட்ட பேச முடியாதா? அச்சச்சோ, யார் சொன்னா பேச முடியாதுன்னு? அப்புறம் உனக்கு நான் ஃபோன் பண்ணி பேசட்டுமா? ஃபோன்லாம் என்கிட்ட இல்லையே. ஆமாம்ல, உங்ககிட்ட ஃபோன் இல்லை. இன்னைக்கு ஒரு நாள் நீ உங்கள் அண்ணனோட ஃபோனில் பேசு. நான் ரிட்டன் ஊர்லேருந்து வரும்போது நீ கேட்டிருந்தல்ல சுடிதார் போடணும்னு சொல்லிட்டு. ஸோ உனக்கு சுடிதார் ஃபோனும் நான் வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன், ஓகேவா? இதுக்கப்புறம் நான் இந்த ஊர்லேயே இருந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தாலோ நீ வீட்டில் இருந்தாலோ எனக்கு கால் பண்ணி எப்போ வேணாலும் பேசலாம், ஓகேவா? ம் அப்படியா? நான் எப்போ நினச்சாலும் உங்கள்கிட்ட பேசலாமா? ஆமாம், என் அன்புமா எப்போ என்கிட்ட பேசணும்னு நினச்சாலும் பேசலாம், ஓகேவா? இங்கேருந்து நான் கிளம்பிட்டு ட்ராவல் பண்ணுறப்பையும் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ரிட்டர்ன் வரும்போதும் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அங்கே போனாலும் எனக்கு டைம் கிடச்சதுன்னா அந்த டைமில் ஃபுல்லாக நான் பேசிகிட்டு இருப்பேன், ஓகேவா? ம் இப்போ கொஞ்சம் எனக்கு சந்தோஷமாக இருக்கு. என் அன்பழகி சந்தோஷமாக இருந்தால் தான் நான் நிம்மதியாக போயிட்டு வருவேன், ஓகேவா? நீங்களும் என்னை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களா? இப்போ ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நான் வந்தேன்ல உங்களை பார்க்கறதுக்கு. நீங்கள் வரணும்னு நினச்சிங்களா? பாரா, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குறா. என் அன்பழகிக்கிட்ட இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையே. ம் இந்த மாதிரிலாம் நீ கேட்பேன்னு நான் எதிர்பார்க்கல. உங்ககிட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்கறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நானும் கேட்பேன். ஏன்னா நான் வந்திருக்கேன்ல உங்களை பார்க்க. அப்போ ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பார்க்கணும்னு நினச்சிங்களா? நினச்சேனே, வந்து என் அன்புவை பார்த்துட்டு போகணுன்னு தான் நினச்சேன். ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்களே, அதே மாதிரி என்னையும் ரொம்ப அதிகமாக உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? வரக்கூடாதாம்மா? ஆமாம், வரக்கூடாதான். என்ன பண்ணலாம்? சரி. அப்புறம் நேற்று நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நேற்று என்ன பேசிக்கிட்டு இருந்தோம், என்ன சொல்லணும்னு நினச்சா? அதான் மறந்துட்டீங்களா? அதுக்குள்ள லவ் பண்ணணும்னு சொன்னல. அன்புமா, நல்லா தானே பேசிகிட்டு இருந்தோம். ஏன்டா இப்போ நீ அந்த டாபிக் உள்ள போனேன்? நான் அதை பற்றி எல்லார்கிட்டையும் பேசி ஒரு முடிவு எடுத்துட்டேன். எல்லார்கிட்டயும் பேசுனியா? யார் யார்கிட்ட பேசுன? நீங்கள் பயப்படாதீங்க. நான் ஆனால் எங்கள் அண்ணன்கிட்ட மட்டும் பேசல. ஷபா, அப்புறம் யார்கிட்ட பேசுன? எங்கள் அப்பா தான், சரோஜக்கா, காமச்சக்கா, அப்புறம் எல்லார்கிட்டையும் பேசினேன். அடி பாவி, இதுக்கு உங்க அண்ணன் ஒருத்தன்ட்டே பேசிருக்கலாண்டி, நீ இத்தனை பேர்கிட்ட ஏமானத்தை வாங்கினதுக்கு. இதோ பாருங்க, திருப்பி நீங்கள் கோவமாக பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் சமாதானப்படுத்த வேண்டியது இருக்கும். வேணாம், சமாதானப்படுத்தணும் நல்லதா இருக்கு. இருந்தாலும் அது வந்து என்ன டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. அந்த சமாதானம் இப்போதைக்கு வேணாம். நீ விஷயத்துக்கு வா. என்ன எல்லாரும் லவ் பண்ண சொல்லிட்டாங்க. அந்த மாதிரியே இதுதான் நான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் கேட்குற கடைசி இதுவாக இருக்கணுமா? இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் எது பேசினாலும் அவங்ககிட்டயும் வந்து சொல்லக்கூடாதான், வேற யார்கிட்டயுமே போய் சொல்லக்கூடாதான். அப்பா, ஒரே வழியா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கத்துக்கிட்டு வந்துட்ட போலயே. அப்படின்னா லவ் பண்றதுக்கு தேவையான விதிமுறைகள் அது தெரிஞ்சாலே போதும். அந்த அளவுக்கு நீ இருந்தினாலே ஓகே தான். அப்போ இப்போ ஓகேவா உங்களுக்கு லவ் பண்ண? ஓகே தான். அதே போல் இப்போ நீங்கள் ஃபோன் வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல, அது அவங்களும் சொன்னாங்க. என்ன தான் டெய்லி பார்த்தாலும் பேசினாலும் ஃபோனில் ரொம்ப நேரம் பேசணுமாமே. ஆமா, நான் உனக்கு ஃபோன் வாங்கிட்டு வந்தோன்னே நீ எனக்கு எப்பவுமே ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இரு, ஓகேவா? ம் ஓகே தான். எனக்கு கழுத்து வலிக்குது, நான் கொஞ்ச நேரம் எழுந்து இப்படி உட்காந்து பேசுவேன். பேசு. உங்களுக்கு மணி ஆகலையா? மணி ஆயிடுச்சு தான். எவ்வளோ சீக்கிரம் நான் இங்கேருந்து கிளம்புறனோ அவ்வளோ சீக்கிரம் ரிட்டர்ன் வரலாம். ஆனால் என் அன்புமா பேசுறத கேட்டா போகவே மனசு வர மாட்டேதே. கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அப்படியா? அப்படிதான். எவ்வளோ தடவை உன்னை பார்த்தாலும் நீ எனக்கு புதுசாக தாண்டி தெரியுற. அவ்வளோ அழகு. என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? அழகா இருக்கா என் அன்பு, அதான் பார்த்துட்டே இருக்கேன். இந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. ஏன் வாய்ஸ் லைட்டாக உள்ள போகுது? அது அப்படி தான் இருக்குது நீங்கள் அப்படி பேசினா. அப்புறம் அப்போ லவ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமாம்,
ஆமாம், நான் முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணதுனால தான் நான் உங்களை இந்த மாதிரி தெரியாமல் பார்க்க வந்தேன். எங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாது தெரியுமா உங்களை பார்க்க வந்தது? அடிப்பாவி தெரியாதா? தெரியாது. நான் போய் சொல்லிட்டு வந்தேன், லில்லியை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு. சரி போயிட்டு வான்னு சொன்னாங்க. அம்மா எப்படி போய் சொல்கிற ரேஞ்சுக்கு வந்த? லவ் பண்ணா போய் சொல்லணுமா? ஏன்னா அப்போ தானே உங்களை பார்க்க வர முடியும். நான் சும்மா இருக்கும்போது இங்கே வரட்டான்னு கேட்டப்ப என்ன போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா கல்யாணம் வரைக்கும். அப்போ எல்லாருக்கிட்டையும் சொன்னா என்ன எப்படி விடுவாங்க? அதான் போய் சொல்லிட்டு வந்தேன். அவங்க சொன்ன போய் எனக்கு சரிந்தா பட்டுச்சு. ஏன்னா எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சுல்ல. அம்மா உன்கிட்ட ஒன்று கேட்டால் கரெக்டாக பதில் சொல்லுவியா? ஏன்? என் அன்புக்கு எதனால் என்ன இவ்வளோ பிடிச்சது? அது நீங்கள் எல்லார் மாதிரி இல்லை, எங்கள் அண்ணன் மாதிரி இருக்கீங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சது. எங்கள் அண்ணன் எனக்கு எதாவது தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு புரியல அப்படின்னா பொறுமையாக எடுத்து சொல்லும். இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லும். இது எங்கள் அம்மாட்ட கூட கேளுங்களா. அம்மாட்டெல்லாம் பேசினேன் அப்படின்னா ஒரு விஷயத்த ஒரு தடவைக்கு மேலே கேட்டால் சொல்ல மாட்டாங்க, என்ன திட்டுவாங்க. ஏன்டி இப்படி விவரம் இல்லாமல் இருக்க, விவரம் கட்டத்தனமாக இருந்தால் ஒன்றும் கதைக்கு ஆகாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. வெளியிலேயும் நான் அவ்வளோவா யார்கிட்டையும் பேசுனதில்ல. அந்த சிட்டக்கா இருக்காங்களே, எங்கள் அத்தை வீட்டில் வேலை பார்க்குறாங்க, அந்த அக்கா பேசுவாங்க. அப்புறம் இந்த சரோஜக்கா, இந்த மாதிரி தான். நான் எதுவும் பள்ளிக்கூடம் போலையா, எனக்கு ஃப்ரெண்டுன்னா யாரும் கிடையாது. எனக்கு ஃப்ரெண்டு ஃபுல்லாகவே என் கூட 3 பேர் இருப்பாங்கள, லில்லி, மணி, அமுதா. இவங்களா மட்டும்தான் நான் பேசினா அழகாக என்கிட்ட பேசுவாங்க. அன்பழகி எனக்கு பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதே மற்றவங்களாம் எனக்கு விவரம் இல்லை, விவரம் பத்தலை, இவகிட்ட எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அதனால யாராவது என்ன பேசினா மனசு கஷ்டப்படுத்துவாங்களோன்னு சொல்லிட்டு நான் யாருக்கிட்டையும் பேசுறதுக்கு முயற்சி செய்ய மாட்டேன். நான் அப்புறம் இந்த பசங்க, எங்கள் அப்பத்தா, எங்கள் அண்ணன் இதோடு தான் இருப்பேன். ஆனால் முதல் முறையாக என்கிட்ட பேசுறது பிடிச்சிருக்கு. உன்கிட்ட பேசினாதான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் எனக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்கல்ல. ஆமாம். அதெல்லாம் தான் எனக்கு பிடிச்சது. எங்கள் அண்ணன் மட்டும்தான் என்னை உட்கார வச்சு எனக்கு பொறுமையாக சொல்லி புரிய வைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தான் எனக்கு இந்த மாதிரி பொறுமையாக எல்லாத்தையும் எடுத்து சொல்லி இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு மதிப்பு கொடுத்து பேசுகிறீங்க. எனக்கும் ஆசையாக தான் இருக்கும் என் வயசு பிள்ளைங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க கூடலாம் சேர்ந்தா நான் கெட்டு போய்டணும்னு எங்கள் அண்ணனை விட்டது கிடையாது. சரி போய் அதுங்கள்ட்ட பேசலாம் அப்படின்னு பார்த்தா அதுங்களும் என்கிட்ட சரியாக பேசாது. அதனால் அப்படியே வீடு, அப்பத்தா, அண்ணன், இந்த பசங்க இதோட முடிச்சிட்டேன். எங்கேயும் அவ்வளோவா பேச மாட்டேன், யார் வீட்டுக்கும் போக மாட்டேன். எங்கள் அண்ணன் மாதிரியே நீங்கள் என் மேலே ரொம்ப பாசமாக பேசுகிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கறது, என்ன நீங்கள் பிடிச்சிருக்குன்னு சொன்னது, எனக்கு பொறுமையாக ஒன்று சொல்லி தரணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்ககிட்ட. என் அன்பு இவ்வளோ பேசுவாளா? நான் நிறைய பேசுவேன். ஆனால் எல்லாம் விவரம் கட்டத்தனமாக இருக்குன்னு யாரும் பேச மாட்டாங்க. அன்புமா நீ எவ்வளோ அழகாக பேசுகிற தெரியுமா? நீ பேசுறதுக்கே நான் அடிமடி. அப்படியா? நான் நல்லா பேசுகிறேண்ணா? அழகாக பேசுகிற, உனக்கு என்னடி குறை? நீ பேசுகிறத 4 பூரா உட்காந்து கேட்டுகிட்டே இருந்தாலும் எனக்கு சலிக்கவே சலிக்காது. பேசிக்கிட்டே இரு, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். உண்மையாவா? உண்மையாதாண்டி அழகி. அன்புமா நான் ஒன்று சொல்லவா? சொல்லுங்க. எப்பவுமே இந்த சிரிச்ச முகம் இதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த குழந்தைத்தனமான பேச்சு இதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த குட்டி குட்டியாக பச்சுக்கு பச்சுக்கு நடிக்கிறத பற்றி ஒரு கண்ணு அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி எந்த கள்ளங்கபடமும் இல்லாத என் அன்பை நான் காதலிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படியா? ஆமாம். நம்ம காதலிப்போண்ணே. கண்டிப்பாக காதலிப்போம். ஓகேவா? நான் அன்பு கிட்ட வந்து உட்காரலாமா? ஏன்? சும்மா தான் காதலிக்கும் போது உட்காரலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்ச நேரம் உன் பக்கத்தில் உட்காந்து உன் கையை பிடிச்சிக்கிட்டு இருந்தாலே எனக்கு போதும். இன்னைக்கு ஃபுல்லாக நான் தனியாக இருப்பேனா, உன் கையை தொட்டு பேசிட்டு போனால் எனக்கு உன் ஞாபகம் அதிகமாக இருக்கும். என்ன கையை பிடிக்கலாமா? பிடிக்கலாம். ஆனால் நீங்கள் தொடும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அடி மக்கு, அதுக்கு பேர் தான் காதல். அன்றைக்கி சொன்னல, ஒரு மாதிரியாக தான் இருக்கும். இது அதிகமாக போவேன்னா நான் பக்கத்தில் உட்காந்து ஜஸ்ட் உன் கையை மட்டும் பிடிச்சிக்கிறேன். ஓகேவா? அன்புமா. நெடுங்காலம் சிப்பிக்குள்ளே உருண்டு நிற்கும் முத்து. ஐ லவ் யூ அன்புமா. ஐ லவ் யூ டாக்டர். நெடுங்காலம் சிப்பிக்குள்ளே உருண்டு நிற்கும் முத்து போல் என் பெண்மை திறந்து நிற்கிறதே. திறக்காத சிப்பி என்னை திறந்து கொள்ள சொல்கிறதா? என் நெஞ்சும் மறண்டு நிற்கிறதே. நான் சிறு குழந்தை என்று நினைத்தேன், உன் வருகையினால் வயதறிந்தேன். சரி நான் கிளம்புவா? கிளம்புங்க. பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க.
கண்டிப்பாக வந்தோடனே என் அன்புவை பார்த்து ஓடோடி வந்துடுவோம். ஓகேவா? இன்றைக்கி ஃபுல்லாக நான் எங்கள் அண்ணனோட ஃபோனை வச்சுருப்பேன். நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். சிறு குழந்தை என்று நினைத்தேன், உன் வருகையினால் வயதறிந்தேன். என்னை மறுபடியும் சிறு பிள்ளையாய் செய்வாயா?